ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனைக்கு தற்போதைய சூழலில் மத்திய அரசு அனுமதி அளிக்காது என்று மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய மருந்துகள் துறையின் செயலாளர் திரு வி கே சுப்ராஜ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மருந்து வணிகர்களுடைய ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டமானது எந்த அளவுக்கு மத்திய அரசுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது? இந்தியாவில் மொத்தம் 8 லட்சம் மருந்து வணிகர்கள் இருக்கிறார்கள். சில்லறை வணிகம், மொத்த வணிகம் இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் மருந்து விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த வணிகர்கள் எல்லாம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம், இந்தியாவில் தற்சமயம் எங்கே கம்ப்யூட்டர் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் வர்த்தகம் வந்துவிடுமோ என்ற பயத்தின் காரணமாக நம்முடைய நாட்டில் இருக்கின்ற மொத்த மற்றும் சில்லறை வணிகர்கள் இந்த போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். அவருடைய பயம் நியாயமானது. ஏனென்றால் அவர்களுடைய மிகப்பெரிய வணிகத்தில் குறைவு ஏற்பட்டுவிடுமோ என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. மோரோவர், மக்களுக்கு இந்த ஆன்லைன் வணிகம் மூலமாக சென்று அடையக்கூடாத மருந்துகள் சென்று விடுமோ என்ற அச்சமும் மக்களிடம் இருக்கிறது. இந்த கஷ்டங்களை எல்லாம் மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையின் பிரகாரம் இது போன்ற வர்த்தகத்தை நம்முடைய இந்தியாவில் கொண்டு வருவதற்கு எந்த விதமான எண்ணமும் தற்சமயம் மத்திய அரசிடம் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள், தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இது போன்ற வணிகம் தேவை என்று ஒரு சிலர் கருதுகின்ற காரணத்தினால் இவருடைய பிரச்சனையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய உணவு கட்டுப்பாட்டு இயக்குனர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு இன்னும் 4-5 மாதங்களில் இது போன்ற நிலையை ஆய்வு செய்து நம்முடைய நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இந்த எத்தகைய நிலை இருக்கிறது என்பதெல்லாம் பற்றி ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையை பார்த்த பின்புதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மருந்து வணிகர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், இளைஞர்கள் இந்த ஆன்லைன் மூலமாக மருந்துகளை பெறுவதற்கான, அதாவது முறைகேடான மருந்துகள், குறிப்பாக தூக்க மாத்திரை, வயோகரா போன்ற மாத்திரைகள் எல்லாம் எளிதாக பெற்றுவிடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இது இளைஞர் சமுதாயத்தை மிகவும் பாதிக்கும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பயம் ஓரளவுக்கு உண்மையான பயம்தான். அதனால்தான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் ஆய்வு செய்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும்.